சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு ராணி கிட்ட போயிட்டு உண்மையாகவே என் அண்ணன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்களை மன்னிச்சிடுங்க, வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அவர் நாங்கள் தான் அந்த கடையிலேருந்து பணத்தை எடுத்தோன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினார். அதனால தான் நாங்கள் அவர் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி அவரை நாங்கள் இப்போ அசிங்கப்படுத்திகிட்ருக்கோம். அப்போ கூட என் வழியை அவர் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி சொல்லிடுறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே அவங்க லாயரையும் வர சொல்லியிருக்காங்க. லாயர் யாருன்னு பார்த்தா அவர் உண்மையான லாயரே கிடையாது. ராஜா ராணி கிட்டே இருந்து அவரும் கொஞ்சம் பணம் கறக்கிறவ தான். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இவர் என் கிளைண்ட் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. அதனால தான் கோர்ட்டுக்கு கூட போகாமல் கேஸும் கொடுக்காம சுமூகமாக இந்த கேஸை நாங்கள் முடிக்க பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, உண்மையாகவே கடையில் திருட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு ஆமாம் உண்மையாகவே கடையில் திருட்டு போச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராணி இருந்துட்டு அவர் இல்லை எங்கிட்ட தப்பாக தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், மனோஜ்க்கு இந்த மாதிரி பேர் வர்றது என்னால் தாங்கிக்க முடியல, ஒரு அவசர தேவைக்காக நான் அந்த பணத்தை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு பிரேம முடிச்சிருக்காங்க.